தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல் சூழலோட யதார்த்த நிலையை அப்பப்போ நேயர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட பேட்டி தான் ஹார்ட் ஆஃப் த டாபிக். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளியில் பேட்டி கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த பேட்டியில் நிறைய பரபரப்பான விஷயங்கள் இருக்குது. அதை தான் நம்ம இப்போது டீகோட் பண்ண போகிறோம். என்னென்னா, எப்பவும் போல் வழக்கமான கேள்விகளை நிருபர்கள் முன்வைக்கிறாங்க. ஓபிஎஸ் சசிகலாவை உள்ளே இழுத்துப்பீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏங்க நாங்கள் பல தடவை சொல்லிட்டோங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, ஓபிஎஸும் சசிகலாவும் அதிமுகவுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்றாங்க. அடுத்ததாக என்ன கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள்னா, அப்போது டிடிவி தினகரனோட அமமுக கூட்டணி என்டிஏக்குள்ளே வருதா, அதிமுக கூட்டணியில் அவங்க இணைகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படிங்கிற பதிலை எடப்பாடியார் சொல்லலை. அங்கே தான் அவர் ஒரு இக்கு வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்க, சில கட்சிகளோட கூட்டணி வைக்கிறோம், அவங்கெல்லாம் உள்ளே வருவாங்க அப்படின்றார். இதுக்கு முன்னாடி பல பேட்டிகளில் டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே வருவாரா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக அவர் வரவே மாட்டார், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு கூட்டணிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்கல. நீங்கள் நல்லா பாருங்கள், அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாரு, அன்புமணி கூட்டணிக்குள்ளே வராரு. இப்போது அமித்ஷாவை எடப்பாடியார் சந்திச்சுட்டு வெளியில் வராரு, டிடிவி உள்ளே வரலங்கிற வார்த்தையிலேருந்து மாறுறார். அப்போது அமித்ஷா ஒரு ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கான இந்த சூழல் தான், அதுக்கேற்ற மாதிரி தான் என்டிஏவினுடைய தேர்தல் களம் மாறிக்கிட்டு இருக்கு. என்டிஏ எப்படி தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க, எப்படியான கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது அமித்ஷாவோட ஸ்கெட்சின்படி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அரசியல் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இதுக்கு இன்னொரு விஷயத்தையும் சில அரசியல் நிபுணர்கள் முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு யதார்த்தத்தை பார்க்கணும். அதாவது இன்னைக்கு எடப்பாடியார் புரிஞ்சுக்கிட்டாரு என்ன அப்படின்னா, பல தோல்விகளுக்கு பிறகு அதிமுகவுக்கு வெற்றியை கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் ஒரு பொதுச் செயலாளராக அவர் இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்கார். அதனால அதற்கான வியூகத்தை தான் வகுக்கணுமே தவிர தனக்கான ஈகோவை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு இபிஎஸ் வந்துட்டார். இன்னொன்று, இதில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் அவர் எடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஏன் டிடிவி உள்ளே வரலாம், ஓபிஎஸும் சசிகலாவும் வேணாம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, டிடிவி தினகரன் இன்னொரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் உள்ளே வரும்போது இன்னொரு கூட்டணி கட்சியாக தான் உள்ளே வராரு. அது எடப்பாடியார் இடத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆனால் ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ இன்னொரு கட்சி ஆரம்பிக்கலை. ஓபிஎஸ் அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நான் கட்சியை மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அவரை உள்ள அனுமதித்தால் தனக்கு அது பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து தான் ஓபிஎஸும் சசிகலாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடியார் எடுக்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கே அமித்ஷா சில கண்டிப்பான அறிவுரைகளை எடப்பாடியாருக்கு சொன்னதா சில தகவல் வருது. என்ன அப்படின்னா, ஒருவேளை சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாவேகா பக்கம் போயிட்டா அது தாவேகாவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக போயிடும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெற்றிக்கு என்ன வியூகமோ அதை தான் நீங்கள் எடுக்கணும், அதை நோக்கித்தான் நம்முடைய கூட்டணி பயணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக அமித்ஷா எடப்பாடியாருக்கு சொன்னனால அவர் அந்த நிலைப்பாட்டிலேருந்து கொஞ்சம் மாறி டிடிவி உள்ள வரத்துக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது புரியல. இன்னும் சில யதார்த்தத்தையும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அமமுக கட்சி இந்த தடவை தங்களுக்கான மினிமம் வாக்கு சதவீதத்தை பெறவில்லை என்றால் நிச்சயமாக அவங்க குக்கர் சின்னத்தையும் இழக்க வேண்டி வரும். அது கட்சிக்கு ஒரு பெரிய ப்ளோவாக மாறிடும். அதனால ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளே நுழையணும். தாவேகா பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா அங்கே அமமுக சார்பாக எம்எல்ஏ வேட்பாளராக நின்னாங்கன்னா அவங்களுக்கான செலவு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து விடும். அதனால் அதிமுக கூட்டணி பக்கம் போயிட்டா அங்கே அதிமுக தொண்டர்களுடைய பலமும் தனக்கு கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்கள் அமமுகவுக்கு தேர்தலில் வேலை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் மனசில் இருக்குது அப்படிங்கிற அந்த கள யதார்த்தத்தையும் சிலர் சொல்கிறாங்க. சரி,
சிலர் சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா, அமித்ஷா இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அப்போது தமிழ்நாட்டுக்கு அவர் வந்த பிறகு அவரை சந்திக்காமல் டெல்லிக்கு போய் அவரை ஏன் எடப்பாடியார் சந்திக்கணும் அப்படின்ற சில கேள்வியை எழுப்புறாங்க. ஆனால் அதுக்கு கிடைக்கிற பதில்கள் என்ன அப்படின்னா, இப்போ தான் அன்புமணி கூட்டணிக்குள்ளே வந்திருக்கார், இன்னொன்று டிடிவி உள்ளே வரத்துக்கு தயாராக இருக்கார். ஸோ இந்த சூழலில் ஒரு புதிய வியூகத்தை வகுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எடப்பாடியாருக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அவர் அவசரமாக போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அல்லது அமித்ஷா கிட்டேருந்து புதிய வியூகத்தை வகுப்பதற்கான ஒரு அழைப்பு கூட வந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் கூட போய் எடப்பாடியார் டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்கலாம் அப்படின்ற சில வியூகத்தையும் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கலை யதார்த்தம் என்ன அப்படின்னா, நேற்றே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, திமுக இப்போ ஒரு ஃபுல் டேமேஜ் கண்ட்ரோல் மோடில் போயிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் நாம் தான் ஜெயிப்போம் அப்படின்ற மனநிலையிலேருந்து நாம் ஜெயிப்போமான்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதனால் கடைசி நேரத்தில் மாணவர்களுக்கு லேப்டாப்பு, பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு பல விஷயங்களை, மகளிருக்கு உரிமை தொகை அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதனுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகை அது கூட 3000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்போது இந்த கலை யதார்த்தத்தை எடப்பாடியாரும் புரிஞ்சுக்கிட்டாரு. என்னென்னா, திமுக ஒரு பயத்தில் இருக்காங்க. ஸோ இப்போது நமக்கான வியூகத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வகுத்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக வசப்படுத்திடலாம் அப்படின்ற நம்பிக்கை இபிஎஸ்க்கு வந்திருக்கனால அமித்ஷா சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்காக அடிக்கடி டெல்லி போயிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square ஆர்டிஸ்டிக் என்க்ளேவ் தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square ஆர்டிஸ்டிக் என்க்ளேவ்.